இந்த பெயிண்டிங் பண்ணி ஆக்சுவலாக 6 years ஆச்சு. யூ கைஸ் ஓன்ட் பிலீவ் இட் இஸ் 6 years old. இந்த பெயிண்டிங்கோட விஷன் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கோட விஷன் என்னன்னா, நேச்சர் டைப், வில்லேஜ் டைப்பில் ஒரு ஹோம் இருக்கிற மாதிரி, ஒரு ஹட் இருக்கிற மாதிரி அதுதான். அண்ட் இந்த பெயிண்டிங் ஜஸ்ட் இந்த 1 brush வச்சு கம்ப்ளீட் பண்ணுது. கேம்லினோட 1 brush. இது ஒரு ப்ரஷ் வச்சு இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் பெயிண்டிங் இது வந்து 23 லைக் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் டைம்ஸில் தான் வரைஞ்சிருந்து. லைக் கிறிஸ்மஸ் வைப்ஸ், அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ், ஒயிட் கலர் அந்த தீமில் வச்சு தான் இந்த பெயிண்டிங் டிசைன் பண்ணி வரைஞ்சிருந்து. ஸோ கிறிஸ்மஸ் டைம்னால அதை வீவில் பண்ணிட்டு இது வந்து இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ண 5 to 6 hours ஆச்சு. இது என் 10th போர்ட்ஸ் முடிச்சிட்ட பிறகு நான் இந்த பெயிண்டிங் பண்ணேன். 5 to 6 hours எதுக்குன்னா, இது கொஞ்சம் டீட்டெயிலிங் எல்லாம் பார்க்கறதுக்கு இட் லுக்ஸ் லைக் சிம்பிள், பட் இட் டுக் 5 to 6 hours டு கம்ப்ளீட். இந்த பெயிண்டிங்கும் நான் வந்து 2-3 years பேக் தான் வரைஞ்சிருந்து. இது வந்து நான் யூஸ்வலாக வாட்டர் கலர்ஸில் தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அக்ரைலிக் பெயிண்ட். நான் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. நான் ஃபஸ்ட்டு அக்ரைலிக் பெயிண்டில் எப்படி பெயிண்ட் பண்ணும் கேன்வாஸ் ஷீட்டில் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். இது வந்து இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கே, சரி பென்சில் ஆர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த பென்சில் ஷேடில் பண்ண பீகாக்ஸ். இது எனக்கு ஒரு என்னோட ஃபேவரட் கூட, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதுவும் இந்த இதில் வந்து நான் ஆஸ் அ பிகினர், நான் இப்போ ஒரு பிகினர் தான் பெயிண்டிங்கில். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும், இந்த பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் தெரியும். நான் இது பண்ணும்போது பெயிண்டிங் கொஞ்சம் கற்றுக்குன்னு இருந்தேன் ஆக்சுவலாக. இது வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் தெரியும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது நானும் ஒரு யூடியூப் ரெஃபரன்ஸ் பார்த்த வீடியோவில் தான் பண்ணேன். பட் ஸ்டில் ஐ லவ் திஸ் பெயிண்டிங் அ லாட். இது 11th போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு பண்ண பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஏதோ ஒன்று வந்தேன், அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஏதோ இருக்கட்டும், பெயிண்ட் வேஸ்ட் ஆகுறதுன்னு வச்சுருக்கிறேன். பட் நல்லா லுக்காக அதுக்கு தான் ஏதோ ஒன்று இருக்கட்டும், நம்ம ரூமில் ஃபில் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். லுக்காக இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் இந்த பெயிண்டிங் வந்து இதுவும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சொன்ன பெயிண்டிங் மாதிரி தான். அதே வியூவில் நான் அப்போல்லாம் வந்து சீனரி தான் ஜாஸ்தி வரைஞ்சிருந்தேன். ஸோ அப்போது வரைஞ்ச பெயிண்டிங் தான். ஆக்சுவலாக இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டுக்கு. நான் இந்த பெயிண்டிங் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். நான் அப்போல்லாம் பெயிண்டிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது நல்ல ஒரு மூவி பார்த்து, எந்த மூவின்னு தெரில, ஆனால் ஒரு நல்ல மூவி பார்த்துன்னு இருக்கும்போது இது வந்து கப்பிள் பெயிண்டிங். இட் லுக்ஸ் குட் ஆல்சோ. ஓகே, இந்த பெயிண்டிங் இதுனா நீங்கள் ஜூம் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இதில் டீட்டெயிலிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள ஒரு டிசைன் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஒர்க் இருக்குது இந்த பெயிண்டிங்கில். நல்ல லைக் நம்ம ஒர்க் எஃபர்ட் ஜாஸ்தி தேவைப்படும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் நான் எதுக்கு வரைஞ்சேனே தெரில. காலேஜ் ஸ்டார்ட் ஆகி லைக் நான் காலேஜ் போய் ஃபஸ்ட் டைமு நல்ல ஜாலி மூடில் இருந்தேன். ஏதோ ஒரு பிக்சர் பார்த்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் வரைஞ்சிருந்து. அவ்வளோ நல்லா இருக்கேன்னு தெரியல, பட் ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாளும் வாழலாம்.
ஸோ நீங்கள் பார்த்த எல்லா பெயிண்டிங்லேயும் உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி எதுனா பெயிண்டிங் உங்கள் வீட்டுக்கோ வேணும்னா, நான் ஜஸ்ட் ஆஸ் அ பிகினர், உங்களுக்கு எதனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் போடுங்க, நான் பெயிண்ட் பண்ணி